பார்த்தீங்கன்னா எங்கள் சிட்டுக்கு ஒரு நல்ல குணம் உண்டுங்க. இவளுக்கு நான் இப்போ பால் வச்சேன். பாருங்களேன், பால் வச்சுருக்கேன். ஆனால் எல்லா பாலையும் குடிக்க மாட்டா. கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கூட இருக்க மற்ற பூனைங்களையும் கூட்டிகிட்டு வந்து குடிக்க வைப்பா. கொஞ்சம் தான் குடிப்பா. அது பாருங்க, பால் அப்படியே இருக்குது. அப்புறமா வந்து கொஞ்சம் குடிப்பா. நல்ல டைப்பாக தான் இருந்தாள். எப்போ இந்த மினிக்கு வந்தாலோ அப்போ இவளை அடித்து துரத்த ஆரம்பித்தா பாருங்கள். எனக்கு தான் எல்லா பாலும், நான் தான் இங்கே இருப்பேன், நீங்கள் இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ தாங்க இவள் கெட்டவளாகவே மாறினான். இவள் நல்லவளாக தான் இருந்தாள். எந்த பூனை வந்தாலும் இவள் மீதி வைக்கிற பாலை குடிக்கட்டுன்னு பேசாமல் இருப்பாள். இவ கொடுப்பா, அந்த சிட்டுவும் குடிக்க வைப்பா. இவள் கொஞ்சம் குடிச்சிட்டு இப்போ சிட்டுவை காணும் தேடுறா. பட்டுவை காணும் தேடுறா. பட்டுவை தேடி அடிச்சிட்டு சிட்டு பட்டு எங்கடி? பட்டு எங்கே போனா? அவளை கூட்டிகிட்டு வரியா? அவளை கூட்டிகிட்டு வரியா? இந்த மினிக்கு வந்து தாங்க இவளை கெட்டவளாக மாற்றினதே மினிக்கு தாங்க. இவள் நல்லவளாக தான் இருந்தா. எப்போ மினிக்கு வந்து எனக்கு மட்டும்தான் எல்லாம் சொந்தம், நீ எதுவும் குடிக்க கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாது, சுயநலமாக இருக்க ஆரம்பிச்சாலோ அப்போ தான் இவளுக்கு கோவம் வந்து சண்டை போடவே ஆரம்பித்தா. இப்போ எந்த பூனை வந்தாலும் உள்ளே விட மாட்டா. இவள் பட்டுவை மட்டும்தான் உள்ளே விடுவா. ஏன்னா இவள் அக்கான்றதுனால. மற்றபடி முன்னாடிலாம் அப்படி இல்லைங்க. எந்த பூனை வந்து குடித்தாலும் விட்டு கொடுப்பா, எதுவுமே செய்ய மாட்டாள். ஆனால் இந்த மினிக்கு இந்த டெரர் பீஸ் வந்ததுக்கப்புறம் தான் இவள் குணமே மாறி போச்சுங்க. மினிக்கு காலையிலே வந்துடுவான். இன்னும் ஆளை காணும். இதுக்கப்புறம் இன்னும் பட்டுச்சிட்டு சரி சொல்கிறாங்க உங்களுக்கு. சிட்டு ஹாய் சொல்டி. சிட்டு ஹாய் சொல்லு.